என்னக்கா, என்ன விஷயம்? அவசர அவசரமா இழுத்துட்டு வந்தீங்க. என்ன சொல்ல போறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. அக்கா, எனக்கு எப்படி சொல்றேன்னே தெரியல. நீ பேசாம குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் உங்க வீட்ல இருமா. அதான் உனக்கு சேஃப். எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்லனே தெரியல. என்னக்கா சொல்றீங்க? இங்க என்ன சிங்கம் புலி கரடியா இருக்கு? என் புருஷன் இருக்காரு, என் தங்கச்சி இருக்கா, எங்க அக்கா வேற வந்திருக்காங்க. என்ன நல்லா பாத்துக்குவாங்க. நீங்க சும்மா தேவையில்லாம பயப்படாதீங்க. இல்ல மகா, நான் எப்படி சொல்றேன்னே தெரியல. ஒரு வில்லி இருந்தாலே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுலயும் அத்தையோட தங்கச்சியும் அவ மகளும் அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்காங்க. அதுக்கு சரியான குசும்பு கோல் பரட்டிக்க. அத்தைக்கு தூண்டி தூண்டி விடும். அதுவும் இல்லாம சரியான வில்லிக. ஏதாவது பண்ணிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லக்கா, நான் யாருக்கும் இது வரைக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது. எனக்கும் என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்கும் எதுவும் ஆகாதுக்கா. நாங்க பாத்துக்கிறோம்க்கா. தேவையில்லாம கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ சொல்றது கேட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உன் நல்ல குணம் தெரிஞ்சுதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. கவலைப்படாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். என் புருஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரு. நீங்க இவ்வளவு தூரம் ரூம் தேடி வந்து எனக்கு சொல்றத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. உங்களை என் கூட பிறந்தவங்களா தான் நினைக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்கக்கா. ஆமா, எங்க வந்து நல்லா இருக்கேன். கூட பிறந்த ஒண்ணு வச்சிருக்கேன்ல, சனியே என் உசுர வாங்கனே இங்க வந்து இருக்கு. இல்லாத வேலையெல்லாம் பண்ணுது. உனக்கு எதிரா அத்தைய தூண்டி விடுறதே அதுதான். பத்தாதுக்கு அத்தை வேற. ச்சே, எனக்கு நினைச்சாலே கடுப்பு கடுப்பா வருது. அதை செய்ய இதை செய்யனு உட்கார கூட விடாம என்னை பாடா படுத்தி எடுக்கிறாங்க. ருக்குவனியும் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கவே நேரம் கிடைக்குது. ஐயோ அக்கா, தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராது. நல்ல மணிமணியா 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்க. என்ன அருமையா பேசுறான் தெரியுமா? ஜாக்சன் இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குக்கா. அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. எவ்வளவு நல்ல குணங்களோட இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் போக போக சரியா போயிடும். ஆமா மகா, அவன் அவ ஆட்சிக்கு பயப்படுறதே கிடையாது. வாயில வந்ததை பேசிடுதான். ஆனா எதையாவது சொல்லி என் பிள்ளைக்கு சாபம் கொடுத்துருவாங்களோன்னு எனக்கே பயமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சாபம் கீபம்லாம் பலிக்காது. முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் அவங்க சொல்ற எல்லா சாபமும் பலிக்குமா இருக்கும். தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அத்தை எல்லாரையும் ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதையோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க சொன்னா மட்டும் என்ன திருந்திட போறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க. உன்கிட்ட பேசின பிறகுதான் ஆறுதலா இருக்கு மகா. ஏம்மா, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கடா தேடிட்டு வரேன் தெரியுமா? அந்த டேட்டால வந்த உடனே உங்க அம்மா எங்க போயிட்டா? ஆளே காணோம். எல்லாரும் அவங்க உங்க இஷ்டத்துக்கு அலையடா அப்படின்னு கேட்டுட்டு போடா தெரியுமா? பாத்தியா மகா, நான் சொன்னேன்ல அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். ஆமாமா, சரியான திமிரு பிடிச்சவட்டா. கச்சிட்டி, இன்னைக்கு போகி பண்டிகைடா. உங்க வீட்ல எல்லாம் போகிக்கு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துவாங்கல. நீ அத மட்டும் செய்யல. ஆமாடா, இங்க எதை போட்டு கொளுத்துறது? பசாம ஆச்சி போட்டு கொளுத்திட வேண்டியதான். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. பின்ன என்ன, எல்லாருக்கிட்டையும் சாண்டல் சீட்டே எடுக்கு. அப்போ அப்படிதான் பண்ணணும். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னு என்ன கேட்டு நினைக்கிறா? இப்படி இப்படி ரீட்டாவோட சொல்லிருக்கு. அவ சரியான ஆட்டம் ஆடுவா தெரியுமா? சும்மா பசாம ரீட்டாவை தூக்கி நடுப்புக்குள்ள போட்டுருவோமா? இல்ல, சும்மா இருக்க மாட்டேன். வாய்க்கு வந்தபடி எதையா சொல்லிட்டு வாங்கி கட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப ரீட்டா வந்துட்டு உன்னை காணோம்னு தேடிட்டு போயிருக்கா. அடுத்தால ஆச்சி ஓடும். அதனால நீ போய் ரூம்ல எடு, சரியா? ஆமா மகா, நான் கிளம்புறேன். சரியா? சரிக்கா, கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும். இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு மகா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஏன் மகா சித்தி, உங்களுக்கு இந்த ஸ்வீட்டா பொங்கல் செய்வாங்களே, அதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? எல்லாம் செய்ய தெரியும்டா. என் தங்கத்துக்கு செஞ்சு தரேன். தேங்க்ஸ் மகா சித்தி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா அம்மாக்கு சரியாவே செய்ய தெரியாது. சத சதன்னு ஒரு மாடி வெள்ளத்தை போட்டு சத சதன்னு வச்சிடும் தெரியுமா? கஞ்சி மாடி வச்சிடும். சக்கரை பொங்கல் உனக்கு சித்தி டேஸ்டா வச்சு தரேன், சரியா? சூப்பர் மகா சித்தி. ஹோய், நீதான் அந்த மகாலட்சுமியா? ஆமா, இதுதான் மகா சித்தி. இப்போ என்ன? நான் தான் மகா. நீங்க யாரு? ரூமை தட்டணுங்கிற மேனஸ் கூட இல்லையாக்கும். அப்படியே நேர ஏதோ உள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சு வந்திருக்க. வாய மூடு. வீட்டுக்கு வந்திருக்கவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு உங்க ஆத்தாலும் அப்பனும் கத்து கொடுக்கலையா? எனக்கு மரியாதை சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும். நீங்க பெரிய பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானே. உங்களுக்கு மரியாதை தெரியாம எப்படி இருந்துச்சு? நீங்க உள்ள வரும்போது ரூமை தட்டிட்டு வரணும்னு கூட தெரியல. நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா?
ஆமா, யார் நீ? உனக்கு இங்க என்ன வேலை? வாய மூடு. எனக்கு மரியாதை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் நீ இங்க வந்தியா? இங்க பாரு, நாங்க இங்க இல்லாத நேரம் எங்க அண்ணனை மயக்கி கல்யாணம் கட்டிக்கிட்டு எல்லாவளும் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கியே. இங்க பாரு, எங்க பெரியம்மாவை படாத பாடு படுத்துறியாம? ஏய், ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். அந்த கதையால இருக்கு உன் கதை. இங்க பாரு, அடக்க உடக்கமா இருக்கணும்னா இருங்க, இல்ல அம்புட்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தி போடுவேன். என்னடி இது புதுசா இருக்கு? ஒண்ட வந்த பிடாரி நீங்களா நாங்களா? ஏய், நாங்க இந்த வீட்டு மருமக, நீங்க எல்லாரும் சொந்தக்காரங்க. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு சொல்லிக்காம போறவங்க. நீங்க எங்களை துரத்துவீங்களா? இங்க பாரு, நாங்க நினைச்சா உன்னை இந்த வீட்லயே இருக்க விட மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா இருந்துட்டு இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புற வழிய பாரு. அதை விட்டு போட்டு தேவையில்லாம எங்க கிட்ட மோதின அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி ஏங்கிட்டே மிரட்டுறியா? இப்பதானே வந்திருக்கேன், பாரு உனக்கு எப்படி கொடுக்க போறேன்னு. அடியே, என் அண்ணன் கையால உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறானா இல்லையான்னு பாரு. யாரு உங்க அண்ணன்? ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? இங்க பாரு, அவரு என்ன விருப்பப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. நீ என்னன்னா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாரு அப்படின்னு சொல்ற. இங்க பாரு, உன் ஆசை வெறும் நேர ஆசையா போயிட போகுது. தேவையில்லாம இப்படி சவால் விடாத. உன்னால என்ன முடியுமோ அதை போய் பண்ணு, புரிஞ்சிச்சா? இங்க பாரு, இந்த சின்ன வயசுலயே இந்த மாதிரி கேடுகட்ட புத்தியோட தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் பெரியவளானா உனக்கு மண்டை அப்படியே மணிக்கு போய் லூசு பிடிச்சி உன்னை ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியதா ஆயிரப்போகுது. இங்க பாரு, இதெல்லாம் தேவையில்லாத குணம். நல்ல குணத்தை வளர்த்துக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும். கிளம்புறியா? என்னையாடி லூசு பிடிச்சிருங்கிற? உனக்கு லூசு பிடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ரொம்ப சந்தோஷம். போகிக்கு கொளுத்துறதுக்கு ஒண்ணுமில்லையே நினைச்சேன். நீ கொளுத்தி போடுறதுக்கு வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னையே கொளுத்தி போட போறேன். மரியாதையா ஓடி போயிரு. வட்டிக்கார், இப்படிதானே உன் புத்தி போகும். பொருடி, அடிக்கிற அடியில நீ இந்த வீட்டை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறியா இல்லையான்னு பாரு. அடியே, ஒரே அடியே சவால் விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. காது வேற புளிச்சு போச்சு. இம்புட்டுனாலும் என் மாமியா, அதான் உன் பெரியம்மா சவாலா விட்டுச்சு. இப்ப பயந்து தொட நடுங்கி உன்னையும் உங்க அம்மையும் வர சொல்லியிருக்காக்கும். அடியே போதுமுடி, எல்லாரும் இப்படியே சவால் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போர் அடிக்குது. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. சூப்பர் மகாச்சிச்சி, நீ பேசின பேச்சுல எப்படி ஓடி போயிட்டு பத்தியா? சரியான லூசு. இதுக்குனே அங்க இருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கு போல. அதெல்லாம் நினைச்சு நாம ஃபீல் பண்ணக்கூடாது. நாம போகி கொளுத்த போவோமா? ஆமா சித்தி, சாந்திட்ட பாவாட ஆடக்கணும். வரட்டும், இந்த போகியெல்லாம் எப்படி கொளுத்துறாங்கன்னு பார்க்கணும்னு நினைச்சா நீ ஆட வட போயிட்டு இருக்கு. போன போடு சித்தி. சரிடா, நீ போய் ஜேம்ஸ் சித்தப்பாவும் ருக்கு சித்தியும் வந்துட்டாங்களான்னு பாரு. நான் ஜான் சித்தப்பாக்கு போனை போடுறேன். சரி சித்தி. ஐயோ ஐயோ, ஒவ்வொருத்தரையா கொண்டாந்து இறக்கி வச்சு இந்த மாமியாரு என்ன வேலையெல்லாம் பாக்குது. சரி, பார்க்கட்டும். இனி எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். ஏய், என்ன மாட்டி விடுறதுக்கு யாரும் தேவையில்லை. நீ ஒருத்தனையே போதும். சரியா தானே சொல்றான். என்ன பேப்பர்னு எதுவும் சொல்லல, எல்லாத்தையும் கொளுத்ததுக்கு கொண்டாந்து போட்டிருக்கீங்க. அப்ப சொல்ல வேண்டியதானே? அடிப்பாவி, இதுக்கு முன்னாடி போகினா என்னன்னே தெரியாது. உனக்காக கொண்டாட வந்த பாரு, என்ன சொல்லணும்? டேய், உன் ஜான்ஜி தப்பா வரானா இல்லையா? என்ன மாட்டி விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களா? இல்ல, வாய வச்சுக்கிட்டு சும்மா கிடைடா. இந்த டேவிட்க்கு ஒரு போனை போடு. உங்க அப்பா எங்க இன்னும் ஆளை காணும். ஏய், நல்லா தானே போயிட்டு இருக்கு. எங்க அம்மாவை எதுக்குடா ஞாபகப்படுத்துற? அடப்பாவி. ஏய், என் தம்பிய ஓட்டு விட்டு நான் ஓட்டுறேன். டேய், நீ வரும்போது அம்மா வெளியே வந்து எட்டி பார்த்துச்சு, எதுவும் கேட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கலனே. ரீட்டா தான் எங்கடே போற, நானும் வரேன்னா. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணே, ரீட்டா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அம்மா எதுக்காக அவளை வர சொல்லியிருக்காங்க திடீர்னு? ருக்குவையும் மகாணியையும் இந்த வீட்ல இருந்து துரத்தலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க.
ஏய் சும்மா இருக்க மாட்டேன். அடப்பாவி, என்னடா பேச்சு இது? அவன் சொல்றதுதான் சரி. அந்த ரீட்டா இல்லன்னா சரிப்பட மாட்டா. ஏய் சும்மா இருடா, எதையாவது பேசிக்கிட்டு. ஆமா, டேவிட்டுக்கு போனை போட்டியா இல்லையா? ஆளையே காணோம். டேய், இம்புட்டு நேரமாடா போகி கொளுத்துறதுக்காக உன்னை கூப்பிட்டா? நீ பொங்கல் முடிச்சுதான் வருவ போல இருக்கு. டேய், வேற ஒரு வேலையா போயிருந்தேன். ஆமா, என்னடா எல்லாரும் போகி கொளுத்து கிளம்பிட்டீங்க? அப்ப நாளைக்கு 2 மருமகளும் சேர்ந்து பொங்கல் வைக்க போறாங்களா? டேய், பொங்கல் வச்சா என்னடா தப்பு? எல்லாரும் தான் பொங்கல் கொண்டாடலாம். இங்க பாரு, நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்க தான் போறாங்க. நீயும் வந்துரு, சரியா? அப்படி போடு, அதுக்கு என்ன, வந்துருவோம். இல்ல, சும்மா இருக்க மாட்டேன். அவன் கேட்காட்டாலும் நீ தூண்டி விடுவியே. ஆமாடா, ஜாக்குலின் எங்க? ஆ, ரீட்டா வீட்டுக்கு வந்திருக்கா, அதனால இவ அங்க இருக்கா. நாம எல்லாரும் இங்கே வந்துட்டா அங்க ஏதாவது கோளாறு பண்ணி வச்சிரும் அதுங்க, அதனாலதான் வரல. சரி சரி, கொளுத்துறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட வேண்டியதானே? என்னடா டேவிட், நீ சொல்றத பார்த்தா ஏதோ தினுசா இருக்கு. என்னத்தை போட்டு கொளுத்த சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாத எண்ணங்களை தான் கொளுத்தணும். வேற இதை கொளுத்துறது? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்ன மகா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க? என்ன சொல்றது, இந்த வருஷம் என் புருஷனோட சேர்ந்து கொண்டாடுற பொங்கல். எங்க அம்மா சீர் கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு பொங்கப்பொடி கொடுத்து விடணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு காலையிலே அம்மாக்கு ஒரே குழப்பம். அதான் என்கிட்ட ஃபோன் போட்டாங்க. நான் சொல்லிட்டேன் பொங்கலை அங்க வந்து கொண்டாடுறோன்னு. ஓ, பொங்கப்பொடி கொடுப்பாங்கல்ல? ஆமா, இந்த வருஷம் 2 பொங்கப்பொடியில ஜேம்ஸுக்கு ஒண்ணு, ஜானுக்கு ஒண்ணா வரும். பின்ன என்ன, புது மாப்பிள்ளைங்க ஜமாய்க்க வேண்டியதானே? ஏய், இந்த வருஷம் நீயும் புது மாப்பிள்ளையாயிருவ. அப்புறம் அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் 3 பேரும் சேர்ந்துதான் தங்கச்சிக்கு கொடுக்கணும். நான் கொடுக்க வேண்டியதுன்னு இருக்கு. எல்லாரும் போகி பண்டிகையை சிறப்பா கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, எல்லாரும் கவனமா சேஃபா கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.